ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூ சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது நல்லமலை என்கிற தெலுங்கு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்கில் யூடியூப்பில் தந்தி ஒன்றில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தில் நல்லமலைங்கிற ஒரு காட்டுப்பகுதியை காட்டுறாங்க. அதுக்கு பக்கத்தில் உள்ள கிராமத்தில் தான் ஹீரோ வாழ்ந்துட்டு இருக்காரு. இவர் ஒரு காளை மாட்டையும் வளர்க்குறாரு. அந்த மாட்டை தன்னோட அண்ணனா நினச்சி அது மேலே ரொம்ப பாசமாக இருக்காரு. அந்த ஊர்லேயே ரங்காங்கிற ஒரு நபரும் இருக்காரு. அவரு மரங்களையும் மிருங்களோட தோலையும் வித்து பணம் சம்பாதிக்கிறாரு. அவர்கிட்ட தான் ஹீரோவும் கூலி வேலை பார்க்கறாரு. இந்த மாதிரி சமயத்துல ஹீரோ ஹீரோனிய லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பட் ஹீரோ பார்க்குற வேலை ஹீரோனிக்கு சுத்தமா பிடிக்காது. அதனாலயே அவங்க ஹீரோவை ரொம்பவே வெறுக்கிறாங்க. ஒரு கட்டத்துல ஹீரோவை புரிஞ்சுக்கிட்டு லவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்பவும் போல அங்க உள்ள ஒரு ஃபாரஸ்ட் ஆபீசருக்கும் ஹீரோவுக்கும் ஒரு பிரச்சனை ஏற்படுது. இதுக்கப்புறம் ஹீரோ தன்னோட அண்ணனா நினைச்சு வளர்த்த மாடு செத்து போயிருது. அந்த மாடு செத்து போக என்ன காரணம்? ஹீரோவுக்கும் அந்த ஃபாரஸ்ட் ஆபீசருக்குமான பிரச்சனை என்னாச்சு? இதுக்கடையில நாசர் எப்படி இந்த கதைக்குள்ள வராரு? இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ், படத்தோட ஹீரோ அவர் கொடுத்த ரோலை நீட்டா பண்ணிருக்காரு. அவரோட ஆக்ஷன் சீன்ஸ்லாம் தரமா இருக்கு. ஹீரோனியும் அவங்களுக்கு கொடுத்த ரோலை சரியா பண்ணிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபில அந்த காட்டுப்பகுதியை காட்சிப்படுத்திய விதம் ரொம்ப அழகா இருக்கு. படத்தோட பிஜிஎம் ரொம்ப சூப்பரா இருக்கு. இது தவிர இந்த படத்துல பிளஸ் சொல்ல வேற எதுவுமே இல்லை. இந்த படத்தோட மைனஸ், படத்தோட ஸ்கிரீன் பிளே சுத்தமா சரியில்லை. இந்த படத்தின் மூலமா இவங்க என்னதான் சொல்ல வராங்கன்னு சரியா புரியல. படத்துல நடிச்ச பலரோட நடிப்பு நாடகத்தன்மையா இருக்கு. குறிப்பா நாசரோட நடிப்பு சில இடத்துல கிரிஞ்சா தான் இருக்கு. அதுலயும் ஒரு சீன்ல நாசர் புதுசா ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சதுக்காக சக்சஸ்ன்னு சொல்லி குதிப்பாரு. அதெல்லாம் பார்க்கவே சகிக்கல. படத்துல ஹீரோவுக்குன்னு நிறைய மாஸ் மூமெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அதெல்லாம் ஓவர் டோசனமா இருக்கு. படத்துல ஹீரோ வளர்த்த மாடு செத்து போற சீன்ஸ்லாம் எமோஷனலா நம்மளை கனெக்ட் பண்ணவே வைக்கல. படத்துல அஜய் கோஸ் கூடவே ஒரு லேடி சுத்திட்டு இருக்கும். அவங்கலாம் படத்துக்கு ஏன் எதுக்குன்னே தெரியல. படத்துல ஹீரோ ஹீரோயினுக்கான லவ் பர்சன்லாம் சுத்தமா சரியில்லை. படத்துல உள்ள எந்த கேரக்டரையும் ரைட்டிங்ல சரியா டிசைன் பண்ணல. குறிப்பா சொன்னா ஹீரோவோட கேரக்டர் ரைட்டிங்க ரொம்ப முக்கியமா இருக்கு. அவரே அந்த காட்டையும் அந்த காட்டுல உள்ள உயிரினத்தையும் பாதுகாப்பாராம். அவரே அங்குள்ள மரத்தையும் மிருகத்தையும் வேட்டையாடுவாராம். இதெல்லாம் எந்த ஒரு நியாயம்னே தெரியல. படத்துல உள்ள சிஜி அண்ட் விஎஃப்எக்ஸ் எல்லாம் படுமோசமா இருக்கு. இந்த படத்தை ரவி சரண் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல அமித் திவாரி, பானுஸ்ரீ, நாசர், அஜய் கோஸ் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா, ஒரு பிலோ ஆவரேஜான ஆக்ஷன் டிராமா மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல யூடியூப்ல தந்தி ஒன்ல அவைலபிளா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.